ஆனால் இப்போ நினச்சாலும் சின்ன பிள்ளையில குட்டி பையனாக இருந்தப்ப இந்த முகம் ஒன்று உண்டு அவனுக்கு, இந்த குறும்பு ஒன்று உண்டு அவனுக்கு. உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. அது இன்னைக்கு என் கண்ணு முன்னால விரியுது, அந்த காட்சியா தெரியுது அப்படின்னா அது எது? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும் சார். என் தம்பி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஸ்மைல் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ க்யூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. அது பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த ஃபேமிலி பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைல் வந்து நான் அவங்க கிட்ட மிஸ் பண்றேன். அது எங்க போயிருச்சு தெரியலங்க, எனக்கே தெரியாம அது என்ன விட்டு போயிடுச்சு. குடும்ப பொறுப்பும் சரி, சமூக பொறுப்பும் சரி, அது ஒரு மகிழ்ச்சியை தரும். அதை ரசிச்சு அதை என்ஜாய் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு அது புரியும். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நான் சின்ன பசங்கள்டையுமே அப்படி தான் சொல்கிறோம். அவே ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு போர் அடிக்கிற விஷயம் அல்லது ஒரு டேஸ்ட் இல்லாத விஷயம் நினைக்கிறோம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தால் கூட யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டதுனாலேயே நீங்கள் என்னவெல்லாம் இழந்திருக்கிறீர்கள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எல்லாமே இழந்துட்டு சார். அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நான் அவங்க முன்னாடி போய் என்னால் அழுக முடியல. ஆனால் அழுகிருக்கேன், ஆனால் அவங்க முன்னாடி என்னால் அழுக முடியல. என்னவெல்லாம் இழந்திருக்கீங்க? ஒரு பக்கம் எல்லாம் நல்லது கெட்டதும் செஞ்சுருக்கீங்க. சோஷியல் லைஃபே இழந்திருக்கேன் சார். பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்படியே காலேஜ் முடிச்சது ஒர்க் போனது தான். ஸோ அதனால் வெளியே யார் கூடயும் பழக்கம் இருக்காது. நான் வேற இந்த ஊரில் பிறந்துட்டேனா, எல்லா தகுதியும் இருந்தும் என் கனவே உடஞ்சி போச்சு. விளையாட போகிறது அப்படி எதுவுமே இப்போ எதுவுமே போக மாட்டேன் சார். இப்போ நான் எங்கள் ஏரியாலேயே நான் வெளியே போனேன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு கேட்பேன். வேற என்ன இழந்திருக்கிறீர்கள்? நமக்கான சாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி ஆகுது சார். இப்போ எனக்கு ஏதாவது வேணும்னா, ஏன்னா நான் சண்டை போடும் போதெல்லாம் வீட்டில் பேசும் போதெல்லாம் அக்காவுடைய மேரேஜை கேபிட்டலைஸ் பண்ணியே பேசுவேன். அக்காவுக்கு மேரேஜ் பண்ணணும், நீங்கள் எப்படி இருந்தால் எப்படி வேலைக்கு ஆகும், அந்த மாதிரியே பேசினதுக்கப்புறம் நீ விசுக்குன்னு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்ப. இப்போ எனக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இது அக்காவுக்கு தெரியாது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு MBA ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்கள் அக்கா கல்யாணம் இருக்குது அப்படின்ட்டாரு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு வார்த்தை, இல்லைப்பா நான் படித்தேன்னா நல்லா வருவேன் அப்படின்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நான் என்னோட யூனிவர்சிட்டியில் நான் டாப்பர். ஆனால் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டாப்பர் தான். ஆல் இண்டியா லெவலில் 157 பேரில் டாப் 40ல் வந்தேன் சார். இது வந்து இப்போ பெரிய அமௌண்ட்டு MBA அப்போ யோசிக்கும் போது ஓகே. இப்போ ரம்ஜானுக்கோ இல்லை பக்ரீத்துக்கோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இல்லைனா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது கூட ஒரு குழந்தை ஆசைப்பட்டதை கேட்டோன்னே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு மட்டும்தான் அழுவும். ஆனால் அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க அம்மா அப்பா காலம் பூரா அழுதுட்டு இருப்பாங்கடா. அந்த அழுகு உனக்கு புரியாது. இப்போ போய் கேட்கணுமா அப்படின்ற, ஏன்னா எல்லாமே வந்து நீ தானே இன்னைக்கு அவ்வளோ பேசுன, இன்னைக்கு என்ன நீயே வந்து உனக்கு உன் சுயநலத்துக்காக கேட்குற அப்படின்றது வந்து அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே ஒரு தந்தை கிட்ட கேட்கறதே ஸ்டாப் பண்ணுதுன்னும் போதே அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள உறுத்துது. எமோஷனல் ஆகாதீங்க சார். உங்களுக்காக அவர் உங்க அப்பாட்ட பேசியிருக்காரு, உங்க அம்மாட்ட பேசியிருக்கிறாரு, உங்க கல்யாணம் சம்பந்தமா நீங்க உங்க வீட்டில் பேசியிருக்கீங்களான்னு கேட்குறேன். அவன் வந்து படிக்கிற ஏதாவது செய்யட்டும்னு வீட்டில் பேசியிருக்கீங்களான்னு? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ரொம்ப தீர்க்கமா பேசல சார். உங்க அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? யோசிக்கவே மாட்டேன் சார். முதல்ல வந்து என்ன வேலை செய்ய முடியுமோ முதல்ல செஞ்சு அவளை சேர்க்கறதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ. இப்போ யூனிவர்சிட்டி டாப்பர்னா கண்டிப்பாக கன்செஷன்ஸ் இருக்கும். இவன் பாடிய துதியை கவனித்தீரா? யூனிவர்சிட்டி டாப்பர்னா நீ அப்படி வரியா? அதை எப்படியாவது யூஸ் பண்ணி எப்படியாவது உள்ள தள்ளிடணும் தான் சார் பார்ப்பேன். ஏன் இப்படி பார்க்கிறார்? வேற அப்பா வந்து எங்கடா கிரிக்கெட் விளையாட போனேன்னா கிரவுண்டுக்கு வந்து பார்ப்பாரு. பாவம் நார்மல் மனுஷன் என்னடா இன்னைக்கு வேலைக்கு போலையாடா அப்படின்னு கேட்டாரு.
சரி அதனால சரி அப்பாவே